Do you know the power of saying no? இல்லை, முடியாது அப்படின்னு சொல்கிறதோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய், நான் உங்கள் சரஸ்வதி, ஹாப்பினஸ் கோச். இந்த வீடியோவில் நாம் தேவைப்படுற இடத்துல நோ சொல்ல கற்றுக்கணுன்றதை பற்றியும், அப்படி நோன்னு சொல்கிறதுனால நமக்கு என்ன பயன்றதை பற்றியும் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கான்சன்ட்ரேஷனையும் உங்களோட பவரையும் சிதறடிக்கிற பல விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ன்றதை பெர்மனெண்ட்டாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சக்ஸஸ் அடையிறதுக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் வேண்டான்னு நினைக்கிற விஷயத்த தவிர்க்க முடியாமல் போகலாம். ஒரு முறை தானே, அல்லது என்ன மீறி என்ன ஆகிட போகுது அப்படின்ற குருட்டு தைரியம் கூடாது. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்த ஜென்டிலாக அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணியே ஆகணுங்கிற விஷயத்த எந்த இடத்துல எந்த அளவில் அவாய்ட் பண்ணணுன்றத லிமிட்டை புரிஞ்சுக்கிட்டு மன உறுதியோடு அவாய்ட் பண்ணுங்க. வாழ்க்கை எந்த திசையில் போகுதோ அதே திசையில் நாமும் போகலாம்னு நினச்சா வெற்றிங்கிற விஷயத்தை தூர நின்று தான் பார்க்க முடியும். நம்ம ஒன்றும் பேப்பர் இல்லைங்க, காத்தடிக்கிற திசையில் பறக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் என் வாழ்க்கை போகுது அப்படின்னு போனால் ஆரம்பத்தில் நம்மளால் சமாளிக்க முடிஞ்சாலும் லாங் ரன்னில் பெரிய லாஸை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ நோ சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமாக நோ சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வேலை செய்கிற இடங்களில், அதாவது ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல எப்படி நோ சொல்லணுன்றதையும், ஃபேமிலியில் அதாவது ரிலேஷன்ஷிப்பில் எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணணுன்றதை பற்றியும் கற்றுக் கொடுக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரஸ்வதி. நன்றி.